last numbering 255.255.255. ஓகே, இது வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சில வந்துட்டு சம் நம்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க டேபிள் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி டேபிள்லாம் மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. இட்ஸ் கம்ப்ளீட் நெட்வொர்க்கிங்கோடது தான். இன் கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க அதோடைய ரேஞ்சை மட்டும் கிளாஸ் ஏனா இந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி அந்த ரேஞ்சில் எண்ட் ஆகுது, கிளாஸ் பினா இந்த இதுல ஸ்டார்ட் ஆகி இந்த இதுல ரெண்ட் ஆகுது. நம்ம மோஸ்டா நம்மளுடைய ஐபி அட்ரஸ் எல்லாமே விச் இஸ் கமிங் அண்டர் தி கிளாஸ் சி. கிளாஸ் டில இருக்கிறதுல இந்த மிலிட்ரிக்கு, இந்த சேஃபஸ்ட் டேட்டாவை ஷேர் பண்றதுக்கு, ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் டேட்டா ஷேர் பண்றதுக்கு யூசிங் சம் இந்த எது சம்திங் கன் அதெல்லாம் பண்றாங்களா மிலிட்ரிக்காக எக்யூப்மெண்ட்டை, அதெல்லாம் அந்த ஐஓடி பேஸ்ட் ப்ராஜெக்ட்ல தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு மட்டும் கிளாஸ் டி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கிளாஸ் ஏ, கிளாஸ் பினா ஏதாச்சும் ஒரு இனோவேஷன் கிரியேட்டிவா கிரியேட் பண்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் சி வந்துட்டு காமனா எல்லாமே பீப்புள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஐபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கிளாஸஸ் டிஜிட்ஸ்லாம் என்ன பண்ண முடியல, நம்மளால மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்றதுனால வந்துட்டு தான் என்னது இந்த சைடர் ரேஞ்ச். ஓகேங்களா, சைடர் ரேஞ்ச் அப்படின்னா கிளாஸ்லெஸ் இன்டர்டொமைன் ரேஞ்ச் விச் இஸ் வி யூசிங் இன் தி விபிசி அண்ட் சப்நெட். ஓகேங்களா, ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் திஸ். இப்போ விபிசிஐ சப்நெட் நீங்க எப்படி டிஃபரன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் தி சைடர் ரேஞ்ச் ஒன்லி. ஓகே, இப்போ இது 32 பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது 128 பிட்ஸ்னு சொல்லிட்டீங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ல. IPv4 எத்தனை பிட்ஸ், IPv6 எத்தனை பிட்ஸ், இதுல எவ்வளோ ஐபி அட்ரஸஸ் இருக்கு, 4.3 பில்லியன் ஐபி அட்ரஸ். Unspecified addresses. Unspecified addresses. Next. IPv6 total range. This is 4.3 billion choosல. அது மேக்ஸ்ல சம்திங் அந்த டெத்ல இருக்குல்ல அது இருக்கும், பில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் அப்படின்றாங்களே. என்னை வச்சுட்டு ஜிகே கொஸ்டின்லாம் கேட்குறேன் நீனு. என்னை வச்சுட்டு ஜிகே கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்க. அவ்வளோதான் தெரிஞ்சு நானே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருப்பேன். அவ்வளோதான் தெரிஞ்சது நானே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருப்பேன். ஆமா பண்ணலாம் தான். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன் நானே. ஆமா, எவ்வளோ படிக்கிறது இப்போ முடியல. என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க? எக்ஸாம் இவ்வளோ படிச்சதுக்கு உட்காந்து அது எழுதி நேரத்தை கிளியர் பண்ணியிருக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சுன்னா அதுக்கப்புறம் வேற ஜாப் மாற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளோ இயர்ஸ் அவங்க ரைட் பண்ணிட்டு இருக்காங்க? ப்ரிப்பேர் பண்ணி ரைட் பண்றாங்களே சென்டர்ல போயிட்டு.
ஓகே. சரி, ரொம்ப நாள் எழுதிக்க வேணாம். சும்மா இதுல நம்ம வெறும் பார்க்க போறதே சைடு ரேஞ்ச் மட்டும்தான். இதை மட்டும் தான் கேட்பாங்க கேட்டாலுமே உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ விபிசினா என்ன, சப்நெட் என்ன? விபிசின்றது ஒரு லார்ஜர் நெட்வொர்க். ஓகேங்களா? உங்களுக்கா ஒரு விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் நீங்க டேட்டா சென்டர்ல கிரியேட் பண்றீங்க. ஓகே, இவ்வளோ நாள் வரைக்குமே நீங்க என்ன விபிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? டிஃபால்ட் விபிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எவ்ரி ரீஜன் வில் பி ஹேவிங் ஒன் டிஃபால்ட் விபிசி. ஓகேங்களா? எல்லா ரீஜன்லயுமே ஒரு டிஃபால்ட் விபிசி உங்களுக்கு இருந்திருக்கும். அப் டு 5 விபிசி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரீஜன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், சப்போர்ட்க்கு கால் பண்ணி யூ கேன் இன்க்ரீஸ் தி கவுண்ட் ஆஃப் த விபிசி. வேணும்னா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா விபிசிக்கும் சப்நெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, விபிசின்றது ஒரு லார்ஜர் நெட்வொர்க். ஓகே, சப்நெட் அப்படின்றது என்னது, ஸ்மாலர் நெட்வொர்க். ஸோ அதுக்கப்புறமா சப்நெட்லேயே வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் சப்நெட்ஸ் இருக்கு. பப்ளிக் சப்நெட் ஒன்று, பிரைவேட் சப்நெட் ஒன்று. ஓகே, பப்ளிக் சப்நெட்னா என்னது, பிரைவேட் சப்நெட் என்னது மீன்ஸ், so public subnetல we are just including our public IP, public instances. ஓகேங்களா? public EC2 நீங்க என்ன பண்ணுவீங்க, உள்ள போடுவீங்க, public உள்ள கிரியேட் பண்ணும்போது. ஓகேங்களா? private subnetல என்ன போடுவீங்க, private EC2 உள்ள போடுவீங்க. ஓகே, அப்ப private EC2ல நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன், public EC2ல நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த private EC2ல you are just storing your application server and then database server. Okay, பப்ளிக் EC2 பப்ளிக்ல வந்துட்டு நீங்க என்ன போடுவீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் இருக்குள்ள வெப் சர்வரை நீங்க பப்ளிக் EC2 குள்ள போடுவீங்க. இது வந்துட்டு டேட்டாபேஸ் சர்வர். ஓகே, ரைட் பண்ணிக்கோங்க. சப்நெட்லயே 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இது என்னது இந்த மூணுமே அப்படின்னா, இதுதான் வந்து 3 tier ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் அண்ட் தென் டேட்டாபேஸ் சர்வர். உங்களுடைய இது வந்துட்டு என்ன ஆகும், டைரக்டா இன்டர்நெட் கூட எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறதுல என்னது, பப்ளிக் சப்நெட். ஓகேங்களா? இது இன்டைரக்டா, இதுக்கு என்ன ஆயிருக்காது, இன்டர்நெட் டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகியிருக்காது. பட் இட் இஸ் எக்ஸ்போசிங் டைரக்ட்லி டு தி இன்டர்நெட். பப்ளிக் சப்நெட்ல இருந்து தான் என்ன எதுக்கு கிடைக்கும், பிரைவேட் சப்நெட்க்கு இன்டர்நெட் கிடைக்கும் with the help of the NAT gateway. ஓகே, I will tell you இந்த VPC டயகிராம்ல போடும்போது இதை சொல்றேன். NAT gateway மூலமா தான் என்ன ஆகும், பிரைவேட் சப்நெட்க்கு இன்டர்நெட் கிடைக்கும். பட் இதுக்கு வந்துட்டு டைரக்டா வந்துட்டு இன்டர்நெட் கிடைக்கும் த்ரூ VPC மூலமா. ஓகே, எரேஸ் பண்ணட்டா இதுவா? இப்போ விபிசிக்கு சைடர் ரேஞ்சை எப்படி கொடுக்கறது, சப்நெட்டுக்கு சைடர் ரேஞ்சை எப்படி கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சைடர் ரேஞ்ச் மீன்ஸ் கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன். நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா 10.0.0./ கொடுத்து 16 கொடுக்குறேன். இதுல எவ்வளவு ஐபி அட்ரஸ் இருக்கு, 16 ஐபி அட்ரஸ் இருக்கா? இது அப்படியே கூகுள் பண்ணி எனக்கு சொல்லுங்க பாப்போம், இதுல எவ்வளவு ஐபி அட்ரஸ் இருக்குன்னு மட்டும். இந்த நம் வேல்யூக்குள்ள எவ்வளவு ஐபி அட்ரஸ் இருக்குன்னு கூகுள் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இதுக்கும்
$65,536. How many in this? இதான் CADR calculator போடுங்க வேணும்னா. இதுல எவ்வளவு இருக்கு? 256 or 4? 256. ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய நம்ம இது பண்றது எல்லாமே IPv4 க்கு தான். What is how many bits for IPv4? 32. கரெக்ட்டா? 32 minus 16. ஓகே, ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 16 கிடைக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க என்ன பண்ணனும்னா 2 பவர் 16 அப்படினு போடிங்கனா அதோட வேல்யூ தான் என்னது? 65,536. இப்படி தான் கால்குலேட் பண்ணனும். ஓகே, அதுக்கு அப்புறமா செகண்ட் இருக்குதுக்கு நான் சப்நெட் கால் பண்றேன். இது வந்து VPC க்கு நான் இப்ப கால்குலேட் பண்ணது. இப்போ சப்நெட்டுக்கு கால்குலேட் பண்றேன். 32 மைனஸ் எவ்வளவு என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க இங்க? 24. ஓகே, ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 10. Okay, and then இங்க போயிட்டு 2 power 8. What is the value of 2 power 8? 256. Okay, இப்படி தான் என்ன பண்ணணும் நீங்க IP address வந்துட்டு கால்குலேட் பண்ணனும். புரியுதா? IP எப்படி கால்குலேட் பண்றீங்க? எதுல? யூசர் IP address போட்டு ரெண்டு காப்பி கொடுத்துட்டேன். 256 னா 254 தான் யூசர் IP address. ஓகே, அது வந்துட்டு எதுக்குன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற IP address வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் லாஸ்ட்ல இருக்கிற IP address என்ன ஆயிடும்னா அது வந்துட்டு ஸ்டேபிள் IP address ஃப்ரண்ட்க்கு போயிடும். ஓகேங்களா? அது வந்துட்டு ஸ்டேபிளா இருந்தா மட்டும் தான் அதர்ஸ்க்கு எதுக்காக ஃபர்ஸ்ட் IP address யூஸ் பண்றோம்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது நம்மளுடைய டிராஃபிக் அவங்களுடைய சர்வரை வந்து ஒருத்தவங்க ஹிட் பண்றாங்க அப்படின்னா இத்தனை பேர் தான் ஹிட் பண்ண முடியும். இப்போ ஒரு வைஃபை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம வீட்ல இருக்கிற வைஃபை. இந்த வைஃபைய பெருசா இருக்குது. இப்போ இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற ஒரு வைஃபைன்னு வச்சுக்கோங்க. அந்த வைஃபைல வந்துட்டு எவ்வளவு IP address தான் இருக்கும் அப்படின்னா 100 IP address தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 100 IP addressல ஒன்னு வந்துட்டு என்ன பண்ணிக்கும் இதுக்கு ஸ்டேபிளா வைக்கிறதுக்கு வச்சுக்கும் ஒரு IP address. இன்னொரு IP address வந்துட்டு இன்டர்நெட் கூட கம்யூனிகேட் பண்ணதுல அதுக்கு ஒரு IP address இருக்கும். இந்த பிட்வீன்ல இருக்கிற 98 பீப்பிள்ஸ்க்கு மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும்? டிராஃபிக்க லைக் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு இதுக்குள்ள ஐடென்டிட்டி இருக்குல்ல அதுக்காக ஒரு IP address-ஐயும் ஒரு IP address ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் சம் பர்பஸ்க்காக. அந்த ரிசர்வ்காக பண்ணி வச்சிருக்கிறது தான் இது யூசேஜ்க்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மிச்சம் இருக்க 98 IP address தான் அது என்ன பண்ணும் உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண கொடுக்குது. இல்ல 99 ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதனால என்ன பண்ண முடியாது? இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ண முடியாது. It will be waiting for anyone is leaving. யாராச்சும் லீவ் வாங்குறாங்களான்னு பார்த்துட்டு அவங்க லீவ் ஆன IP address தூக்கி அந்த பர்சனுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அந்த வைஃபை விட்டு டிஸ்கனெக்ட் ஆனோடனே மத்தவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை டைம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் அபவுட் 100. அது வந்து அந்த அந்த வைஃபையோடைய சைடர் ரேஞ்சை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க இப்போ சைடர் ரேஞ்ச் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 65,000 இருக்கு VPC. அந்த VPC-க்குள்ள இது எப்பயுமே கவுண்ட் எப்படிதான் இருக்கணும்? கம்மியா தான் இருக்கணும். அந்த VPC-க்கு உள்ளேயே வர மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதுல நீங்க 10 ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க நீங்க 12 ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஓகே, இட் ஷுட் பி ஸ்டார்டட் வித் 10. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓவர்லாப் ஆகக்கூடாது அப்படின்றதால இங்க ஏதாச்சும் ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அது ஓவர்லாப் ஆச்சுன்னா கூட கான்ஃப்ளிக்ட் வரும், அது கிரியேட் ஆகாது. பட் இட் ஷுட் பி ஸ்டார்டட் வித் 100. நீங்க 12 ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நெட்வொர்க்கே மாறி போயிடும். VPC-யோட நெட்வொர்க் இதுதான் கேட்பாங்க உங்களுக்கு. இது கூட இன்டர்னல் கான்செப்ட் தான் உங்களுக்கு. ரிசர்வ் பண்ற IP address இது 1 2 எதுக்காக ரெண்டு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ். இது ரைட் பண்ணிக்கோங்க. பட் நெட்வொர்க்கிங் வந்துட்டு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா நல்லதுதான்.
கிரியேட் பண்ணிட்டீங்களா? So you பாருங்க, what is VPC அப்படின்னா an Amazon VPC is a logically isolated private network dedicated to your Amazon Web Service account. It allows you to provision a secure user-defined virtual network in the AWS cloud where you have complete control over the IP address ranges, subnets and route tables and network gateways. இதெல்லாம் components னு சொல்லுவாங்க. நம்ம உள்ள படிப்போம் எப்படிலாம் கனெக்ட் பண்றோம் அப்படின்றது. Okay, VPC provides a secure environment for launching the AWS resources. சரி, ஓகே, இதுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன். இது erase பண்ணிடட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு விபிசி. ஓகே, இந்த விபிசிக்குள்ள விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட், இந்த விபிசிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்டர்நெட் கேட்வே வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். அப்பதான் இந்த விபிசிக்கே ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும், நெட்வொர்க் வந்துட்டு கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு இதுக்கு நெட்வொர்க் வந்துட்டு கிடைக்காது. உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, எப்படி நீங்க ஒரு விபிசியை கிரியேட் பண்ணீங்க, வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் இஸ் நீடட். ஓகே, இதுதான் அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே. இன்டர்நெட் கேட்வே, இன்டர்நெட் கேட்வே. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு சப்நெட். ஓகே, அந்த ரெண்டு சப்நெட் என்னது அப்படின்னா ஒன்னு வந்துட்டு பப்ளிக் சப்நெட், இன்னொன்னு வந்துட்டு பிரைவேட் சப்நெட். ஓகே, பப்ளிக் சப்நெட்ல என்ன இருக்கும்னு சொல்லிருக்கோம், யூசர் நேம் இருக்குமா, பப்ளிக் சப்நெட். ஓகே, இதுதான் நம்மளுடைய பப்ளிக் சப்நெட், இதுதான் நம்மளுடைய பிரைவேட் சப்நெட். ஓகேங்களா? சோ இந்த பப்ளிக் சப்நெட்டுக்குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம், பப்ளிக் EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, பிரைவேட் சப்நெட்டுக்குள்ள என்ன கிரியேட் பண்ணுவோம், பிரைவேட் EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் EC2, இதுக்குள்ள என்ன கிரியேட் பண்ணுவோம், பிரைவேட் EC2. ஓகே, சோ அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணுவோம். இதுக்கு என்ன செக்யூரிட்டி குரூப்னா பப்ளிக் செக்யூரிட்டி குரூப், இதுக்கு வந்துட்டு பிரைவேட் செக்யூரிட்டி குரூப். SG அப்படின்னா என்னது, செக்யூரிட்டி குரூப். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். அது என்ன பண்ணணும், நம்ம சப்நெட் கூட அட்டாச் பண்ணோம். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ பப்ளிக் சப்நெட் இஸ் டைரக்ட்லி எக்ஸ்போஸ்ட் டு வித் த இன்டர்நெட். ஓகே, அது இன்டர்நெட் எங்க இருந்து வாங்கிக்கும் அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ஃப்ரம் தி இந்த இன்டர்நெட் கேட்வே கிட்ட இருந்து தான் பப்ளிக் சப்நெட் வாங்குவோம் த்ரூ ரவுட் டேபிள். ஓகே, ரவுட் டேபிள் நம்ம ஒன்னு கிரியேட் பண்ணணும். கலர் கொடுக்கலாம், இது கலர் கொடுக்கலாமா, ப்ளூ கலர். இந்த கலர் கொடுக்கலாம். நம்ம இது கூட கனெக்ட் பண்றோம் அப்படின்றதுனால இதுதான் நம்மளுடைய என்ன ரவுட் டேபிள் அப்படின்னா பப்ளிக் ரவுட் டேபிள். ஓகே, சோ அதுக்கப்புறமா இந்த பப்ளிக் ரவுட் டேபிள்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்டர்நெட்டை கெட் பண்ணி பப்ளிக் சப்நெட்டுக்கு கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்
நீங்க என்ன பண்ணணும், சப்நெட் அசோசியேஷன்லாம் உள்ளேயே பண்ணிக்கலாம். we will do subnet association inside. இப்போ இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு எப்படிப்பா இன்டர்நெட் வரும், ஏதாச்சும் ஐடியா இருக்கா? how to give the internet to the private subnet? Ma'am, NAT gateway. எஸ், NAT கேட்வே மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் வந்துட்டு கொடுப்போம். இங்க என்ன பண்ணுங்க, NAT கேட்வே அப்படின்ட்டு கொடுங்க. பட் ஆக்சுவலா அது எங்க இருந்து தான் இன்டர்நெட்டை கெட் பண்ணுது, ஃப்ரம் தி பப்ளிக் சப்நெட் கிட்ட தான் கெட் பண்ணுது. அதை நீங்க எதுல அட்டாச் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா ரவுட் டேபிள்ல தான். ஓகே, இங்கேயும் நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரைவேட் ரவுட் டேபிள ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. பிவிடி ஆர்டி அப்படின்னா பிரைவேட் ரவுட் டேபிள், அதுல NAT கேட்வே போட்டு அட்டாச் பண்ணி பிரைவேட் சப்நெட்க்கு கொடுத்துருவீங்க. ஓகே, இதுல என்னென்ன செக்யூரிட்டி குரூப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹியர் ஐ எம் அலோவிங் SSH பிகாஸ் நான் லினக்ஸ்ல தான் பண்ண போறேன். அதுக்கப்புறமா நான் பிங் பண்ணி செக் பண்ணுவேன். பிங் மீன்ஸ் வாட் இஸ் பிங்? பிங் கமாண்ட் நோ, பிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மேம்? ஒரு பேஜ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு பார்க்கறதுக்கு, அதை ரீச் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்கறது. டெஸ்ட் தி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா, இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுது அந்த சர்வரால அப்படின்ட்டு we are using the ping கமாண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரோட்டோகால் என்னது அப்படின்னா ICMP, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். ஓகே, இந்த ப்ரோட்டோகால்ஸ் என்ன பண்ணுவேன்னா ஓப்பன் பண்ணி விடுவேன். ஆல் TCP, ஆல் ICMP-ஐயும் SSH நான் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க இருந்து யார் யாரெல்லாம் பாஸ் பண்ண முடியுதோ அவங்க மட்டும்தான் இங்க வரணும், இந்த செக்யூரிட்டி குரூப்க்கு ரீச் பண்ணணும். எல்லாருமே ரீச் பண்ணக்கூடாது. என் பிரைவேட் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் கேட்வே மூலமா வர எல்லாருமே ரீச் பண்ணக்கூடாது. இந்த இன்டர்நெட் கேட்வே மூலமா பப்ளிக் சப்நெட்டுக்கு வந்தவங்க மட்டும்தான் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்றேன். சரிங்களா? இதை செக்யூரிட்டி குரூப் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போதைக்கு இந்த ப்ரோட்டோகாலையும் ஆல் ICMP-யும் நீங்க கொடுப்பீங்க. இது கொடுத்தவொடனே உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும், ஒரு செக்யூரிட்டி குரூப் ஐடி கிரியேட் ஆகுமா? கிரியேட் ஆகுமா? அந்த செக்யூரிட்டி குரூப் ஐடி தான் இவருடைய சோர்ஸே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இவருடைய சோர்ஸ் யாரு, பிரைவேட் சப்நெட்டுடைய சோர்ஸ் யாரு, பப்ளிக் உடைய செக்யூரிட்டி குரூப் ஐடி தான் வந்துட்டு இவருடைய சோர்ஸ். இவருடைய சோர்ஸ் வந்துட்டு ஓப்பன் தான், யார் வேணா இன்டர்நெட்ல வரவங்க எல்லாம் வந்துக்கலாம். ஓகே, 0.0.0.0/0 கொடுத்துக்கலாம். ஆனா இவருக்கு சோர்ஸ் யாரு, பப்ளிக்ல இருந்து வரவங்களை மட்டும்தான் நான் சோர்ஸா எடுத்துப்பேன், அன்னோன் பர்சன் எல்லாம் நான் சோர்ஸா எடுத்துக்க மாட்டேன், எல்லாரையுமே எல்லாம் நல்லா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுவாரு. ஓகே, இப்போ நம்ம டெமோ பண்ணலாமா? இது NATனா வந்துட்டு நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். NAT கேட்வேனா என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் NAT கேட்வே அப்படின்ட்டு. NAT gateway is used to getting the internet from the public subnet to the private subnet without the private subnet is directly exposing to the internet to masking your private IP address அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க வாட் இஸ் NAT gateway போடுங்க, உங்களுக்கு you will get some explanation, but concept இதுதான், network address translation. அதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங்க்கு உங்களுடைய சைடர் ரேஞ்ச். ஓகே, சைடர் ரேஞ்ச் வந்துட்டு இப்போ நான் இங்க டிஃபைன் பண்றேன். ஆல்ரெடி நாங்க கொடுத்தது தான் 10.0.0.0/16 அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைடர் ரேஞ்சுன்றது. ஓகே, அதுக்கப்புறமா இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு சைடர் ரேஞ்ச் நான் கொடுக்கணும், பிரைவேட் சப்நெட்டுக்கு நான் சைடர் ரேஞ்ச் டிஃபைன் பண்ணணும். பப்ளிக் சப்நெட்டுக்கு நான் என்ன சைடர் ரேஞ்ச் கொடுக்கணும், 10.0.1.0/24. ஓகே, 16 கொடுத்தா கரெக்டா? தப்பு, ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா கொடுக்க கூடாது. இங்க 16 கொடுத்தா இங்க என்ன கொடுக்கணும், 24 கொடுக்கணும். 15 கொடுக்க கூடாது. 15 கொடுத்தா என்ன ஆயிடும், ஐபி அட்ரஸ் கவுண்ட் அதிகமாயிடும். கரெக்ட் தானே? 24 கொடுத்தா தான் கம்மியாகும், which is 32 - 24 கொடுத்தா தான் கம்மியாகும். And then here என்ன private subnet என்ன ரேஞ்ச் கொடுக்குறேன், 10.0.2. ஓவர்லாப் ஆகாம இருக்கிறது 2.0/
இங்க 24ன்னு கொடுத்துக்கலாம். இது ஓவர்லாப் தானே ஆகாம இருக்கும். சரிங்களா? உள்ள கொடுக்கறது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இங்கேயே 16 கொடுத்தீங்கன்னா விச் இஸ் ப்ராப்ளம். ஓகே, ரெண்டுத்துக்குமே கவுண்ட் அதிகமா இருக்கும். இதுக்குள்ள இதுதான் ஹையஸ்ட் நம்பரா இருக்கணும். ஐபி அட்ரஸ் கவுண்ட் இது கம்மியா தான் இருக்கணும். இது அதிகமா கொடுத்தா அது கம்மியா கொடுத்தீங்கன்னா கிரியேட் பண்ணவே விடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இப்போ இந்த டயக்ராம்லாம் பார்த்துட்டீங்கல்ல. நவ் அப்படியே கம் டு யோர் அக்கவுண்ட். இதுக்குள்ள வந்து சர்ச் ஃபார் விபிசி. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாமே கிரியேட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். இதே தான். விபிசின்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு யோர் விபிசின்னு காமிக்குதா? கிளிக் ஆன் யோர் விபிசி. இங்க ஆல்ரெடி ஒரு விபிசி இருக்கும். அது என்ன பண்ணிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இட் இஸ் அ டிஃபால்ட் விபிசி. ஓகேங்களா? இங்க பாருங்க, இது வந்துட்டு ஒரு டிஃபால்ட் விபிசி. இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண தேவை கிடையாது, டெலீட்டும் பண்ண தேவை கிடையாது. சரிங்களா? டெலீட் பண்ணி சரியே இது ரன்னிங்ல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பிகாஸ் விபிசி கிரியேட் பண்ணீங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த விபிசி மூலமா ஏதாவது இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா விச் இஸ் கிவிங் யூ சார்ஜ். ஓகே, நீங்க விபிசி கிரியேட் பண்றதால சார்ஜஸ் ஆகாது. அந்த விபிசி அப்படியாச்சும் அட்டாச் ஆகி ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் அட்டாச் ஆகி ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இட் வில் சார்ஜ் யூ. I am giving create VPC. Select the VPC only. VPC more na நிறைய ஸ்டெப்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களே வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க இப்போ புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா go for VPC only. ஓகே, இங்க என்ன பண்ணணும், I am giving my VPC and then come down. அவனே வந்துட்டு V4 V4 ன்னு கேட்பான். நம்ம தான் கொடுக்கணும் V4 தான் அப்படின்னு சொல்லிட்டு 10.0.0.0.0 4 தான் இருக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸ்லாஷ், பிகாஸ் அது என்ன சொல்லுவாங்கன்னா 4 அந்த கிராஸ் செக்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த டாட் அது எப்படி நேம்ஸ் பார்த்துக்கோங்க. 4 டிவிஷன்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. IPv4 கொடுத்துட்டு 16. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணல, V6 எதுவும் யூஸ் பண்ணல. இது டெனன்சி டிஃபால்ட்டே இருக்கட்டும். டெடிகேட்டட்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் தென் கம் டவுன், கிவ் தி கிரியேட் விபிசி. விபிசி கிரியேட் பண்ணிட்டோமா? வெரி ஈஸி விபிசி கிரியேட் பண்ணுறது. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, விபிசி வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன இருக்கு, சப்நெட். கோ டு திஸ் சப்நெட், கிவ் த கிரியேட் சப்நெட். சப்நெட்டுக்கு உள்ள போனோடனே அவன் என்னதான் கேட்கறான், ஃபர்ஸ்ட் எந்த விபிசில கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. என்னுடைய விபிசி மாத்தி கூடாது, மை விபிசின்னு கொடுக்கணும். கம் டவுன், நீங்க கேட்கறேன்னா என் சப்நெட்க்கு நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன கொடுக்குறேன், பப்ளிக் சப்நெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அவைலபிலிட்டி ஜோன் ஏதாச்சும் ஒரு ஜோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் IPv4 சப்நெட்டோடைய சைடர் பிளாக் கேட்குறாங்க. பி கான்ஷியஸ் 10.0.1.0/24. ஓகே, கொடுத்துட்டு இன்னொரு சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணணுமான்னு கேக்குது இந்த இடத்துல. ஓகே, இதுதான் இந்த இடத்துல ஆட் நியூ சப்நெட். அதே விபிசில இன்னொரு சப்நெட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஹியர் ஐ எம் கிவிங் பிரைவேட் சப்நெட். ஓகே, அவைலபிலிட்டி ஜோன்ல இந்த ஜோன் எடுத்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஜோனு. இங்க வந்துட்டு 10.0.2.0/24. ஓகே, அண்ட் தென் நம்ம என்ன பண்ண போறோம், கிரியேட் அப்படின்னு கொடுக்க போறோம். இப்போ எனக்கு என்ன ஆகுது, 2 சப்நெட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரவுட் டேபிள். எவ்வளவு ரவுட் டேபிள்ஸ் நான் கிரியேட் பண்ணணும், 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இங்க ஒரு ரவுட் டேபிள் இருக்கு, இங்க ஒரு ரவுட் டேபிள் இருக்கு. ஸோ ரவுட் டேபிள்ஸ்ல வந்துட்டு கிரியேட் ரவுட் டேபிள் கொடுத்து மை இப்படி கொடுக்க வேண்டாம், பப்ளிக் RT அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க, நீங்க இப்ப பண்றோம் அப்படின்றதுல ரவுட் டேபிள் அப்படின்னு பெருசா நேம் கொடுத்துக்கோங்க. எந்த விபிசி கிரியேட் பண்றீங்கன்றது மேண்டேட்டரியா மை விபிசின்னு கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் கிவ் தி கிரியேட் ரவுட் டேபிள். ஸோ அகெயின் ரவுட் டேபிள்குள்ள போயிட்டு கிரியேட் ரவுட் டேபிள் கொடுத்து பிரைவேட் ரவுட் டேபிள் விபிசில மை விபிசி create route table. So every concept, every components are running through எதுக்குள்ள தான் நடந்துட்டு இருக்கு, VPC குள்ள தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே VPC குள்ள தான் நடந்துட்டு இருக்கு.
ரெண்டு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சா? அப்புறமா இன்டர்நெட் கேட்வே. எவ்வளவு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணணும்? ஒரு இன்டர்நெட் கேட்வே தான். ஓகே, இங்க என்ன கொடுக்கிறோம்? மை இன்டர்நெட் gateway. Okay, and then I'm giving create internet gateway. Once internet gateway create பண்ணதுக்கு அப்புறமா அது detached modeல இருக்கும். நாம என்ன பண்ணணும்? அதைய அட்டாச் பண்ணணும். எது கூட அப்படின்னா இங்க பாருங்க, எது கூட அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன்? VPC கூட அட்டாச் பண்ணணும். ஓகே, go to this actions, attach to VPC. இங்க பண்ணீங்கன்னா my VPC pop-up ஆகும். attach அட்டாச் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் இப்போ வேணா NAT கேட்வே நமக்கு தேவைப்படும். கரெக்டா? கோ டு திஸ் NAT கேட்வே, கிரியேட் NAT கேட்வேன்னு கொடுங்க. இங்க என்ன கொடுக்குறேன்? மை NAT கேட்வே. ஓகே, ஸோ இந்த இடத்துல எந்த விபிசி? மை விபிசி. கனெக்டிவிட்டி டைப் பப்ளிக்ல இருந்து தான் அதை வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் பப்ளிக். ஸோ இதெல்லாம் இதுவே கொஞ்சம் சேஞ்சஸ் தான் நடந்துச்சு. நடுவில் முன்னாடி காமிச்சிட்டு இருந்துச்சு எந்த சப்நெட்ல நீங்க வச்சு கிரியேட் பண்றீங்க அப்படின்ட்டுலாம். இது கொஞ்சம் அப்டேட் ஆனது. ஜஸ்ட் நீங்க என்ன இப்போ ஈஸியா பண்ணிட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. NAT கேட்வேல கிரியேட் NAT கேட்வேன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இட் வில் கிரியேட் அ NAT கேட்வே ஃபார் யூ. இந்த NAT கேட்வேவை நம்ம என்ன பண்ணணும்? ரவுட் டேபிள்ல போய் கொடுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? எந்த ரவுட் டேபிள்னா பிரைவேட் ரவுட் டேபிள்ல. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சு? NAT கேட்வே வந்துட்டு கிரியேட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸ்டேட் வந்துட்டு பெண்டிங்ல இருக்கு, கிரியேட் ஆகட்டும். ஓகே, ஸோ நம்ம அதர் திங்ஸ்லாம் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னும் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்? பிரைவேட் செக்யூரிட்டி குரூப், பப்ளிக் செக்யூரிட்டி குரூப். கோ டு தி செக்யூரிட்டி குரூப்ஸ், கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்துட்டு மேல வந்துட்டு பப்ளிக் ஹைஃபன் செக்யூரிட்டி குரூப். அதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கோங்க? டெஸ்கிரிப்ஷன்லயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனாலுமே நோ இஷ்யூஸ். அண்ட் தென் மை விபிசி ஓகே கொடுத்துக்கோங்க. இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்துட்டு ஆட் ரூல் என்ன கொடுக்கணும்னு சொன்னேன்? SSH கொடுத்துக்கோங்க. இதுல நான் என்ன பண்றேன்? ஓப்பனே கொடுக்குறேன். இங்கேயும் என்ன பண்றேன்? ICMP இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் கொடுத்துட்டு இதுதான் இருக்கா? ஓகே, ICMP கொடுத்து V4 கொடுத்து கிரியேட் பண்ணிட்டோம். இது என்னது? பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்றது. ஓகே, இப்போ பிரைவேட் செக்யூரிட்டி குரூப்க்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் உடைய ஐடியை காப்பி பண்ணிக்கணும்னு சொன்னேன். கரெக்ட்? காப்பி யுவர் பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் ஐடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ஒரு செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ணுங்க which is for private. ஓகே, கிரியேட் கொடுத்துட்டு கம் ஹியர். இந்த இடத்துல private செக்யூரிட்டி குரூப் இங்க வந்து என்ன பண்ணுங்க? பேஸ்ட் பண்ணுங்க. சாரி, ஐடி இருக்கா? இது வந்து நம்ம திருப்பியே டைப் தான் பண்ணணும். ஓகே, இதான் நம்ம அந்த ஐடியை மிஸ் பண்ணிடுவோம். பிரைவேட் மிஸ் பண்ணிட்டோம்னா எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. we can get it right. அது உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும். செக்யூரிட்டி குரூப் இந்த விபிசில மை விபிசி ஆட் ரூல் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுங்க? ஓபன் பண்ணி ஆல் டிராஃபிக்னு கொடுக்கணும். ஆல் டிராஃபிக்னு கொடுத்தாதான் எல்லாம் வருவாங்க. ஆல் டிசிபின்னு கொடுத்தா ICMP வர மாட்டாங்க. ஓகே, டிசிபின்றது இன்டர்நெட் கண்ட்ரோல் புரோட்டோகால், டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அது வேற புரோட்டோகால், யூடிபின்றது வேற புரோட்டோகால். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் ஆல் டிராஃபிக் ஹியர். இங்க வந்து என்ன பண்ணணும்? அதோடைய பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் உடைய ஐடியை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சா? நவ் கோ டவுன். ஆல் டிராஃபிக்னா எல்லாத்தையுமே அலோவ் பண்ணு, ஆனா சோர்ஸ்ல பிளாக் பண்ணி விட்டுட்டேன். இவங்களை மட்டும் தான் பண்ணணும்ன்ற மாதிரி கொடுத்துட்டு கிரியேட் செக்யூரிட்டி குரூப். இப்போ என்ன ஆச்சு? நமக்கு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்க NAT கேட்வே மட்டும் வந்து சொல்லுங்க. இதே பெண்டிங் ஸ்டேட் காமிக்க. ஓகே, இப்போ வந்துருச்சு அவைலபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்ரிதிங் வாஸ் டன். இப்போ என்ன மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா EC2 மட்டும் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. பப்ளிக் EC2 என்னது?
இன்னும் கிரியேட்டே பண்ணலையே. இல்ல இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிருக்கோம். EFS. அது கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ உங்களுடைய ரவுட் டேபிள்ஸ்க்கு மட்டும் இங்க வாங்கல. ரவுட் டேபிளுக்கு வந்து பப்ளிக் ரவுட் டேபிளை செலக்ட் பண்ணி கோ டு யோர் சப்நெட் அசோசியேஷன். ஓகே, எதுக்காக சப்நெட் அசோசியேஷனுக்கு போகணும் அப்படின்னா ரவுட் டேபிள கிரியேட் பண்ணிட்டீங்க, அது என்ன பண்ணணும், அசோசியேட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும்ல. அசோசியேட் பண்ணலன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ கோ ஹியர், செலக்ட் பண்ணி இந்த ரவுட் டேபிளையும் சப்நெட்டையும் என்ன பண்ணுங்க, அசோசியேட் பண்ணுங்க. எடிட்னு கொடுத்து பப்ளிக் சப்நெட் செலக்ட் பண்ணி சேவ் அசோசியேஷன். ஓகே, அதுக்கப்புறமா ரவுட்ஸ்க்கு போகணும். ரவுட்ஸ்க்கு போனாதான் என்ன பண்ண முடியும், இன்டர்நெட் கேட்வே வந்துட்டு சப்நெட்டுக்கு ரவுட் பண்ண முடியும். ஓகே, கிளிக் ஆன் திஸ் எடிட் ரவுட், ஆட் ரவுட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா 0.0 கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணணும், இன்டர்நெட் கேட்வேவை கொடுக்கணும். ஓகே, அப்பதான் பப்ளிக் ரவுட் டேபிளுக்கு இன்டர்நெட் கேட்வே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. பிரைவேட்டுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், பப்ளிக்கை சப்நெட் அசோசியேட் பண்ணிட்டோம், இன்டர்நெட் கேட்வேவும் கொடுத்துட்டோம். நவ் கம் டு இயர் பிரைவேட் ரவுட் டேபிளுக்கு போயிட்டு சப்நெட் அசோசியேஷன், எடிட் சப்நெட் அசோசியேஷன், ப்ராப்பரா போயிட்டு பிரைவேட் சப்நெட்டை செலக்ட் பண்ணி சேவ் அசோசியேஷன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ரவுட்ஸ்க்கு போயிட்டு எடிட் ரவுட் அப்படின்னு கொடுத்து ஆட் ரவுட் அப்படின்னு கொடுத்துட்டு here also you can choose this. ஆனா இங்க எது மூலமா தான் உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும், NAT gateway வந்துருச்சு, NAT gateway ஐடி உங்களுக்கு. and then give the save changes. ஓகே, எல்லா கனெக்ஷனையும் நம்ம எங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா VPC ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா EC2 போயிட்டு கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்கிரீனை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே இன்ஸ்டன்ஸ் இருக்கு, இன்ஸ்டன்ஸ்க்குள்ள போனீங்கன்னா you can see the launch instance. Launch instance la you just give the name public EC2 ன்னு கொடுத்துக்கோங்க. மற்றது எல்லாமே சேமா இருந்துட்டு போகுது. இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுல என்னதான் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி we are going to be change the இதுல நான் என்ன கீ என்கிட்ட இருக்கோ நான் எடுத்துக்கிறேன். நெட்வொர்க் செட்டிங்ஸ் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதான் நம்ம இப்போ உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கிவ் தி எடிட், எடிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க என்ன கொடுக்கணும், மை விபிசி அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா, இதுல என்ன கொடுக்கணும், பப்ளிக் சப்நெட் அப்படின்னு கொடுக்கணும். பிகாஸ் we are creating right now as a public instance, பப்ளிக் சப்நெட்ல கிரியேட் பண்ணணும். இதுல என்ன பண்ணணும், எனேபிள் பண்ணணும் பப்ளிக் ஐபியை. ஓகே, செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப், நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு உள்ள செக்யூரிட்டி குரூப்பை கொடுத்துட்டு இங்க வந்து டவுன் பண்ணி பாருங்க, பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் இருக்காங்களா, செலக்ட் திஸ் ஒன். அதுக்கப்புறமா மற்ற எதுவுமே நம்ம இங்க சேஞ்ச் பண்ண போறதுலாம் கிடையாது. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். கம் டவுன், கிவ் லான்ச் இன்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம என்ன இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம்னா பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். செக்யூரிட்டி குரூப் தப்பா கொடுத்தாலும் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. சரிங்களா, இப்போ என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக் EC2 கிரியேட் பண்ணிருக்கோம். லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்து பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே, இதுக்குள்ள போயிட்டு private EC2 and then come down. ஸோ இதுல வந்துட்டு என்ன பண்ணுங்க, அதே கீயை யூஸ் பண்ண, நோ இஷ்யூஸ். கிளிக் ஆன் தி எடிட், இதுல போயிட்டு மை விபிசி, என்ன சப்நெட் சூஸ் பண்ணணும், பிரைவேட் சப்நெட், பப்ளிக் ஐபி வந்துட்டு டிசேபிள், அண்ட் தென் செலக்ட் எக்ஸிஸ்டிங் குரூப், இதுக்குள்ள வந்து பிரைவேட் செக்யூரிட்டி குரூப். ஓகே, அண்ட் தென் கம் டவுன், give the launch instance.
minutes வெயிட் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்டேட்டஸ் செக் வந்துட்டு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு 2 minutes. பட் இது கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பப்ளிக் EC2 பிரைவேட் EC2 இருக்கு. இந்த பப்ளிக் EC2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட்னு கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா யூ கேன் see the connect option here. ஆனா பிரைவேட், இப்போ இது பப்ளிக் EC2 கனெக்ட் ஆயிடுச்சா, அடுத்தது பிரைவேட் EC2க்கு வந்து செலக்ட் பண்ணி கனெக்ட்னு கொடுங்க. யூ கான்ட் see this option should be enabled. இது எனேபிள் ஆகாது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலுமே. ஓகேங்களா, ஏன்னா இது கிட்ட என்ன இல்லைன்னா பப்ளிக் IP இல்ல, இன்ஸ்டன்ஸ் இஸ் நாட் இன் பப்ளிக் சப்நெட். அப்பனா இது எதுல இருக்குன்னு அர்த்தம், பிரைவேட் சப்நெட்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு. ஓகே, நம்ம இது எப்படி கனெக்ட் பண்றது, எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓகே, பிஃபோர் தட் இது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பிங்கு கொடுத்து IP அட்ரஸ் கொடுத்து இதில் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு பிங் ஆகும். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். நான் Ctrl+C கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் எப்படி என்னுடைய பிரைவேட் EC2 கனெக்ட் பண்றது அப்படின்னா we need to upload the private key here. ஓகே, பிரைவேட் கீ எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, VI அப்படின்னு கொடுத்து பிரைவேட் கீ. நம்மளுடைய பிரைவேட் கீ என்னது, பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் உடைய பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் அந்த கீபேட் நம்ம யூஸ் பண்ண பாருங்க, அதுதானே. here 12 எடுத்தேன்ல, அதுதான் வந்துட்டு அதோடைய பிரைவேட் கீ. ஓகே, so this is the private key. இது என்ன பண்ணுங்க, Ctrl+A கொடுத்து Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அதனால தான் அது இருக்கிறதா பார்த்து நீங்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன கொடுப்போம், escape:/WQ exclamatory and then enter. ஓகேங்களா, and then what is the command to connect to your instance? SSH-i key name என்னது, நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், இப்போ private key.payment கொடுத்துருக்கேன். and then
EC2 hyphen user at இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கும் ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும் which is private IP மட்டும் தான் இருக்கும் கரெக்ட்டா இது previous உடையது இத கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது you only having the private instanceல போய் பாருங்களேன் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரே ஒரு ஐபி தான் இருக்கும் அது கூட என்ன ஐபி அட்ரஸ் private ஐபி அட்ரஸ் தான் இங்க இருக்காது இது மட்டும் தான் இருக்கும் இத தான் காப்பி பண்ணிட்டு வந்து கனெக்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணனும் ஓகே இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ன்னு கொடுங்க can you give enter are you sure want to connect yes permission denied அப்படினு சொல்லிட்டு வருது so chmod ன்னு கொடுத்து keyக்கு permission denied அப்படினா chmod 400 கொடுத்துட்டு உங்களுடைய key name okay and then give enter திருப்பி என்ன பண்ணுங்க again அந்த கமாண்ட் ரன் பண்ணி பாருங்க can you see now it gets connected 10.0.2.196 இது யாருடைய IP அட்ரஸ் 196 ன்னு எண்ட் ஆகுது பாத்தீங்களா இதுதான் வந்துட்டு private instance உடைய EC2 உடைய IP address ஓகே எப்படி கனெக்ட் பண்ணனும்னு தெரிஞ்சிருச்சா இப்போ இங்க வந்து என்ன பண்ணுங்க ping ன்னு கொடுத்து உங்களுடைய இது இருக்குல்ல private IP address of your public EC2 அது கிடைக்கிறத வச்சு ping பண்ணி பாருங்க அப்படி ping ஆச்சு எல்லா IP addressம் ping ஆச்சு அப்படினா இன்டர்நெட் ப்ராப்பரா வந்துட்டு ரவுட் ஆகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய பப்ளிக் சப்நெட்ல இருந்து பிரைவேட்க்கு இன்டர்நெட் கிடைக்குது இப்படி ஆகல அப்படினா it was not routing properly ஓகே இந்த ரெண்டு IP அட்ரஸும் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும் pingன்னு ஒரு கமாண்ட போட்டுக்கணும் pingன்ற கமாண்ட்னா டெஸ்டிங் தி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ரெண்டுத்துக்குமே ping ஆகுதா கண்டினியூஸா okay there is no packet loss will be there எப்படி கனெக்ட் பண்றது எப்படி பண்றது சோ இதுல இம்பார்ட்டன்ட்டான திங் என்னதுன்னா ப்ராப்பரா என்ன பண்ணனும் டெலீட்டும் பண்ணனும் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினா அது என்னென்னலாம் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்றத you need to delete it properly சோ எப்படி delete பண்ணனும் அப்படினா go to your VPC இதுல ஒரு கனெக்ஷன் தப்பா கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி ping ஆகாது நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகாது ஓகே சோ இப்போ நான் என்ன பண்றேன் ரவுட் டேபிள்க்கே அகைன் போறேன் போயிட்டு பிரைவேட்ல செலக்ட் ஆயிருக்கா ஓகே செலக்ட் திஸ் ஒன் எடிட் சப்நெட் அசோசியேஷன்ல அன்செலக்ட் பண்ணி சேவ் அசோசியேஷன் அப்படினு கொடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ரவுட் டேபிள்ல போயிட்டு எடிட் ரவுட்ஸ்ல இது NAT கேட்வே என்ன பண்ணி விட்டுருங்க ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி விட்டுருங்க டிஃபால்ட்டா இருக்கிறது எதுவுமே பண்ண தேவையில்ல அகைன் ரவுட்க்கு போயிட்டு பப்ளிக்க செலக்ட் பண்ணி இதை அன்செலக்ட் பண்ணிடுங்க சப்நெட் அசோசியேஷன் எடிட்ல போயிட்டு செலக்ட் பண்ணி சேவ் அசோசியேஷன் அகைன் ரவுட்ஸ்ல போயிட்டு எடிட்க்கு போயிட்டு ரிமூவ் சேவ் சேஞ்சஸ் இன்டர்நெட் கேட்வேவை ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறமா சப்நெட்ஸ்க்கு போனீங்க அப்படினா delete பண்ண விடாது now go to your EC2 instance இத ரெண்டுமே செலக்ட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்க்கு போயிட்டு terminate அப்படினு கொடுங்க சப்நெட் அசோசியேஷனை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா இது என்ன இது ஃபுல்லா டெலீட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறமா டெலீட் ஆகிடுச்சு இந்த இடத்துல டெர்மினேட்டட் அப்படின்னு காமிக்குது ரெண்டு EC2வும் அதுக்கப்புறம் மற்றது போய் VPCல டெலீட் பண்ணா கடகடன்னு டெலீட் ஆகும் இல்லை ரொம்ப ஸ்லோவா டெலீட் ஆகும் ப்ராசஸிங்ல இருக்கு அப்படின்றதுனால ரெண்டுமே இப்போ என்ன ஆயிடுச்சு டெர்மினேட்டட் அப்படின்னு காமிக்குது ரெண்டு இன்ஸ்டன்ஸுமே ஸோ ஒன்ஸ் டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமா நவ் கோ டு யுவர் VPC இங்க போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பப்ளிக் சப்நெட்டையும் பிரைவேட் சப்நெட்டையும் செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ்க்கு போயிட்டு delete subnet அப்படின்னு கொடுங்க
நீங்க அப்படி குடுக்கல அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லும்? "திஸ் சப்நெட் இஸ் ஆல்ரெடி இன் யூஸ். அத போய் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றத எடுத்து விடுங்க" அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் ரவுட் டேபிள்ஸ்க்கு போயிட்டு 2 ரவுட்ஸையும் செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ்க்கு போயிட்டு டெலிட் ரவுட் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறமா இன்டர்நெட் கேட்வேக்கு போயிட்டு இந்த இன்டர்நெட் கேட்வே அட்டாச்ல இருக்கு. இது செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ்க்கு போயிட்டு டிட்டாச் ஃப்ரம் விபிசி. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யூ கேனாட் பி டிட்டாச்ட் as there are some mapped public IP address. Please delete the following public NAT gateway delete பண்ணுங்கன்னு சொல்லுது. Now go to your NAT gateway and then select it, actions, delete. இது கம்ப்ளீட்டா டெலீட்டிங்ல இருந்து டெலீட்டட் அப்படின்னு மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ காமிக்குதா டெலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. now go to your VPC, இன்டர்நெட் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ்க்கு போயிட்டு டிட்டாச் ஃப்ரம் விபிசி. ஸ்டில் இது இப்படியே காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நோ இஷ்யூஸ். கம் டு யுவர் விபிசி, செலக்ட் த மை விபிசி, ஆக்ஷன்ஸ்க்கு போயிட்டு delete விபிசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். give the delete அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் delete the. அதுவே என்ன பண்ணிக்கும், செக்யூரிட்டி குரூப்ஸ், விபிசி, இன்டர்நெட் கேட்வேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுரும். இப்போ போய் இன்டர்நெட் கேட்வேல ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுங்களேன். there will be not a internet gateway. okay, and then என்ன இருக்குன்னா செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்கு. ஸோ செக்யூரிட்டி குரூப்ஸ்ல நம்ம கிரியேட் பண்ண 2 செக்யூரிட்டி குரூப் என்ன பண்ணிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா விபிசியை delete பண்ணிடுச்சு. அதனால கிரியேட் ஆன delete. இப்போ செக்யூரிட்டி குரூப்ல தானே அது கிரியேட் ஆயிருந்துச்சு விபிசி மூலயமா, அது எல்லாமே இப்போ delete ஆயிடுச்சு. இப்படிதான் என்ன பண்ணணும், delete பண்ணணும். delete பண்ணாம விட்டுறக்கூடாது. ஓகே, சரி, ஓகே. இதுல மட்டும் போயிட்டு இந்த கமெண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டெலீட் பண்ணிட்டேனே, இப்போ ஹிஸ்ட்ரியும் வராது. இன்னும் இந்த கமெண்ட்ஸ் மட்டும் தானே, இந்த 2 கமெண்ட் தான் ரைட் பண்ணிக்கோ. முதல்ல வந்துட்டு இது விஐன்னு போட்டு அதுக்கு ஒரு கீ நேம் கொடுத்து நீ ஓப்பன் பண்ணுவ. ஓப்பன் பண்ணிட்டு அந்த கீ நேம் போட்டு சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரைங் டு கனெக்ட். விஐ எதுக்கு போடுவோம் தெரியாதா? விஐ விம் எல்லாமே ஒண்ணுதான். நானோ விஐன்னு படிச்சோம்ல டெக்ஸ்ட் எடிட்டர். ஆமா, ஸ்டார்டிங்ல ரெண்டு படிச்சோம். விஐ தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம்.
ஒரு டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராம் புரிஞ்சுச்சுன்னா நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம்.